இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும், சோஷியல் மீடியாவில் பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையாய் இந்த கிருபையின் கூடாரத்தை நாம் வந்து ஆராதிக்க ஆரம்பித்து 18 வருடங்கள் முடிந்து 19வது வருடத்துக்குள்ளாய் பிரவேசிக்க உதவி செய்த இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், அது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை, அதை தொடர்ந்து 14வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பார்க்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்பதாக. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு ஓட்டம்தான். ஓட்டப்பந்தயத்தில் வீரர்கள் ஓடுகிற ஒரு ஓட்டம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை அறிந்து கொண்டவருடைய வாழ்க்கையில் இந்த ஓட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேணும். பவுல் ரொம்ப அறிவாளி, ஞானம் படைத்தவர், திறமசாலி, மேதை, எல்லாம் அவர் கற்று தேறினவர். அவர் சொல்கிறாரு, நான் பிடிச்சு கொண்டேன் அப்படின்றதுக்காக அல்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து நான் எப்பவுமே முன்னாடி இருக்கிறத நோக்கி தான் நான் தொடர்கிறேன். முன்னாடி இருக்கிறது என்னுடைய லக்கு. ஹல்லேலூயா. பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுறது போல நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, எப்பவுமே கடந்த காலத்தை நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் என்னை பற்றி பேசுனாங்களே, இப்படியெல்லாம் என்னை பற்றி சொன்னாங்களே, இப்படியெல்லாம் என்னை பழி வாங்கினாங்களே அப்படின்னு அந்த பழைய நினைவுகள் இப்பொழுதுமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி இழுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம பழச மறந்து முன்னானவைகளாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பந்தயத்தில் வெற்றியை பெறும்படியாய் இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பழைய காரியங்களை நினச்சிட்டு இருக்கலாம், முடிந்து போன காரியங்களை நினச்சிட்டு இருக்கலாம். அதனால் பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் குறைந்து போகும், வேத வசனம் குறைந்து போகும், ஆண்டவரை தேடுவதிலே குறைவுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆவிக்குரிய ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து நம்முடைய லக்கை நோக்கி ஓட வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்கிறார். பின்னாடி இருக்கிறத நீ மறந்துடணும். பின்னால் இருக்கிறவைகளை நீ மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடு. எனக்கு அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம அரசாங்கத்தில் அதிகாரத்தை பெற்றவர். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாய்
புறப்பட்டு வந்தவர், கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கும்படியான எல்லா ஞானமும் படைத்தவர், தர்க்கம் பண்ணக்கூடியவர். அவர் சாட்சி சொல்றாரே தவிர பழைய வாழ்க்கையை அவர் ஒரு பொழுதும் நினைத்து பார்க்கவே இல்லை. அவருடைய ஓட்டமெல்லாம் லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம், முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம். நாமும் கூட சில நேரங்களில் பழைய காரியங்களை நினச்சி சோர்ந்து போய் விடுகிறோம். பழைய காரியங்களை யோசித்து யோசித்து சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வியாதி கூட வந்துடும். ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. சில நேரங்களில் குழப்பங்கள் வந்துடும். எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி வந்துடும். அது ஊழியம் செய்கிறதுல ஆனாலும் சரி, அல்லது நீங்கள் செய்கிற வேலையில் ஆனாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சோர்வு உண்டாகிறதுக்கு காரணம் பழைய காரியங்களை நினச்சிட்டு இருக்கிறதுனால. பழைய காரியங்களை நீங்கள் எப்பொழுதும் நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால தான் முன்னானவைகளை நோக்கி ஓட முடியவில்லை. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற இயேசுவை பார்த்து நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, அல்லது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் யாரை பார்த்து ஓடணுன்னா இயேசுவை பார்த்து ஓட வேண்டுமா. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போ பவுல் சொல்கிறாரு, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படி அந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறத பாருங்கள், வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, ரொம்ப அழகா சொல்றாரு, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. அவர் லக்கை நோக்கி ஓடுறேன்னு சொல்றார். அந்த லக்குக்கு முன்னாடி இயேசு இருக்கார். இங்க விளக்கமா சொல்றாரு, இயேசுவை நோக்கி ஓடணும், பொறுமையா ஓடணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஓட்டம்லாம் பார்த்தாக்கா, காலையில் எழுந்தாக்கா எப்போ வேலையை முடிப்போம், சாப்பாடோ பிள்ளைகளுக்கு டிஃபன் கட்டுறதோ அல்ல இந்த பண்ணுறதோ அதை பண்ணுறது, ஏதோ ஒரு வேலை காலையில் எப்போ முடிப்போம். அப்படி முடிச்சுட்டு பாருங்கள், வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுன்னு. கொஞ்சம் சென்னை பட்டணத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு இது பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் நின்று பார்த்தாக்கா தெரியும், எறும்புகள்லாம் போகிற மாதிரி போயினும் வந்து நிற்பாங்க. பிஸியாக இருப்பாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி ட்ரெயினை பிடிச்சி அவங்க சமையல்லாம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு ஓடுவாங்க. சாயங்காலம் வருவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு 8 மணிக்கு போவாங்க. போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. மறுபடியும் காலையில் எழுந்துச்சி ஓடுவாங்க. இந்த ஓட்டத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலை. நீ முன்னோக்கி ஓடணும்னு சொன்னாக்கா இயேசுவை குறித்து தான் அவர் சொல்றார். இயேசுவை நோக்கி தான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை ஓட வேண்டும். அவனுக்கு தான் கர்த்தர் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கிருபை செய்வார். நீங்க ஓடுகிற ஓட்டத்தில் குறுக்கில் ஏதாவது வந்துட்டாக்கா பார்த்துங்க, அதெல்லாம் பாரமாக இருக்கிறவங்களெல்லாம் இறக்கி வச்சிடணும். சுற்றி நிற்குது பாருங்க பாவம், அதை வெளியில் தள்ளிடணும். மேகம் போன்ற திரளாக இருக்கிற சாட்சிகளை கொஞ்சம் நினச்சி இயேசுவை முன்னாக வைத்து ஓடுகிற ஒரு ஓட்டத்தை தான் அவர் சொல்றார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா.
முன்னானவைகளை நீங்கள் ஓட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி இயேசு தான். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருன்னா ரோல் மாடல் வச்சுருப்பாங்க. அவங்கள போல நம்ம பழகணும், அவங்கள போல நம்ம பெரிய ஆளாக வரணும், அவங்கள போல நம்ம ஓடணும் அப்படி சொல்லி யாராவது ரோல் மாடல் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சில நடிகர்களை தன்னுடைய ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. அவர் வச்சுருக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், அவர் பண்ணுற ட்ரெஸ்ஸை நானும் பண்ணிக்கணும், அவர் போலவே பேசணும். பார்த்துங்க, இன்றைக்கி உலகத்தில் அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ ஓடுகிற ஓட்டத்தில் உனக்கு முன்பதாய் இயேசு இருக்கணும். நீ பழைய காரியங்களெல்லாம் நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்காத. உனக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து உன்னை அவர் மீட்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் உன்னை அவர் மாற்றி இருக்கிறார். அவர் நமக்கோடு கூட பேசுவதற்கு வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த மேலான காரியத்தை, அந்த உன்னதமான ஒரு காரியத்தை, இயேசுவை நோக்கி ஓடுகிறவனுக்குத்தான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில தான் சக்சஸ்ஃபுல் பார்க்க முடியும், வெற்றியை பார்க்க முடியும். வேற யாராகிலும் உங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் எதையோ இழந்து போகிறீங்கன்னு அர்த்தம், பரலோகத்தை இழந்து போகிறீங்கன்னு அர்த்தம், தேவ பிரசனத்தை இழந்து போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை அழைத்தவரை உதாசீனப்படுத்தி நீங்கள் அந்த அழைப்பை உதறி தள்ளிவிடுகிறீர்கள் என்பதாக அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் யாரும் என்ன பண்ண போகிறது கிடையாது, நிலையாக இருக்க போகிறதே கிடையாது. ஒரு நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முடியத்தான் போகுது, அல்லது ஒரு நாள் நம்முடைய ஜீவியம் என்பது முடியத்தான் போகுது. அதனுடைய முடிவில் நீ ஓடின ஓட்டத்துக்கு முன்மாதிரியாக யார் இருந்தா? யாரை நோக்கி ஓடினீங்க? இயேசுவை நோக்கி ஓடினீங்கனாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு கிரீடம் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நீ பின்னானவைகளை நினைச்சிட்டே உட்கார்ந்துருந்தா அந்த கிரீடத்தை பெற முடியாது. ஐயோ, இந்த உலகத்திலேயே நான் உட்கார்ந்துருப்பேன், இந்த உலக ஆசையே எனக்கு வேண்டும், இந்த உலகத்தினுடைய காரியம் தான் எனக்கு பெருசு, அதை நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தீங்கனாக்கா அந்த கிரீடத்தை பெற முடியாது. நீ இயேசுவை நோக்கி ஓடினாதான் அந்த கிரீடத்தை பெற முடியும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்பதாக. எப்போ சொல்றாரு? அவரை ஜெயிலில் சிரதேசம் பண்ணுவதற்கு, கழுத்தை வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் பொழுது அவர் எழுதுகிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் யாரை நோக்கி ஓடுறீங்க? சிலருடைய வாழ்க்கையில் பணம், சிலருடைய வாழ்க்கையில் சொத்து சேர்க்கணும், சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வரக்கூடாது, நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். இதையெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஓடினீங்கனாக்கா உங்கள் ஓட்டத்தில் இடறி போயிடுவீங்க. நீ இந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும்னு சொல்கிறாரு. பின்னானவர்களை மறந்து பொறுமையாக ஓடு, இயேசுவை லக்காக வைத்து ஓடு. உனக்கு தான் ஆசீர்வாதம், உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த உலகத்தினுடைய காரியங்களை நான் முன்மாதிரியாய் வைத்து ஓடணும்னு சொன்னாக்கா பாருங்கள், இந்த ஓட்டத்தில் நடுவில் இடறி விழுந்து போயிடுவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, சிலர் வேகமாக ஓடுவாங்க. இந்த மாரத்தான் ஓட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது 5 கிலோமீட்டரு 10 கிலோமீட்டரு அப்படியெல்லாம் ஓடுவாங்க, 25 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓடுவாங்க. அந்த ஓட்டத்தில் நீ எடுத்த உடனே பலத்தெல்லாம் பயன்படுத்தி ஓட ஆரம்பிச்சினாக்கா ஒரு 100 மீட்டர் கூட போக மாட்டேன். பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பின்னாடி வரவெல்லாம் மெதுவாக அப்படியே ஆரம்பிப்பான். அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டே இருப்பான். என்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறியோ அதே லெவலில்
ஓடி முடிக்கும் பொழுதும் இருக்கணும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரே ஹாப்பி தான். அபிஷேகம் பெற்ற உடனே கையில் பிடிக்க முடியாது. சிலர் ஊழியம் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாருனாக்கா அவங்கள மாதிரி வேற யாரும் கிடையாது, அவ்வளவுதான். தன்னையே தான் பெருமையாக நினச்சிக்கிறதுக்கு என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்றது. பாருங்க, அந்த ஓட்டத்தில் கர்த்தர் இல்லை. நீ பின்னானவர்களை மறந்து இயேசுவை நோக்கி பொறுமையாய் நீ ஓடினதான் அந்த லக்கை அடைய முடியும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றார். இந்த 18 வருஷம் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த கிருபையின் கூடாரத்தை கட்டி ஓடி முடிக்க உதவி செய்தார். இந்த 19வது வருடத்தில் கூட எனக்கு ஓடுவதற்கு கிருபை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பொறுமையோடு ஓடணும். நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் ஒரு சபை ஆரம்பிச்சிருந்தாக்கா என்னால் ஓட முடியாது. என்னுடைய மாம்சத்தில் ஈடுபட்டு மற்றவருடைய ஆலோசனைப்படி நான் ஏதாகிலும் செய்வேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஓட்டத்தை நான் கண்டினியூ பண்ண முடியாது. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்னுடைய அழைப்பை நான் உணர்ந்து அந்த அழைப்பிலே பொறுமையோடு என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கையிலே ஓடுகிற ஓட்டம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க ஓடுற ஓட்டம் எதை லக்காய் வைத்து யாரை நோக்கி ஓடுறீங்க என்பதை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. எங்கேயாவது திசை மாறி ஓடிட்டு இருந்தாக்கா ஏதோ ஒன்று நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி உங்களை நீங்கள் வச்சு பேச வச்சுட்டு இருந்தாக்கா, நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் உலகம், மனிதர்கள், அவங்க இவங்க எல்லாம் குறுக்கிட்டாக்கா உங்களுடைய லக்கு உங்களுக்கு தெரியாது. லக்கை கிராஸ் பண்ண முடியாது, ஓடி முடிக்க முடியாது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அநேக ஊழியங்களை நான் பார்த்திருக்கிறேன், அநேக தேவ பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். ஒரு தம்பி எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவர் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அவர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் ரட்சிக்கப்பட்டுட்டார், ரட்சிப்பை தெரிந்து கொண்டார். உடனே அவர் எனக்கு நான் கிறிஸ்டின், நான் ஆண்டோட பிள்ளைன்னு தெரியும் அவருக்கு. உடனே என்கிட்ட வந்தார். வந்து அவர் சொன்னார், நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், இப்படி நான் ஆவியில் இருக்கிறேன், அந்த மிஷனரி கேம்புக்கு நான் போனேன், இந்த கேம்புக்கு போனேன், நீங்களாம் எதுவுமே போகலையே, நீங்களாம் எதுவுமே செய்யலையே அப்படின்னு பார்த்து அவர் ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு சில சபைகளை பார்த்தா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சில சபைகளை பார்த்தாக்கா இது செத்த சபை அப்படின்ட்டுவாங்க, இது அந்த சபை இந்த சபை அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி தான் நான் மெம்பராக இருக்கிறதுனால, சிஎஸ்ஐயில் இருக்கிறதுனால இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் எந்த ஓட்டத்தையும் ஓடலை, நம்ம தான் ஆவிக்குரியவங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அவர் ரொம்ப அற்பமாக அப்படி பேச ஆரம்பித்தார். நான் ஒன்றுமே சொல்லலை, ஏன்னா புதுசாக வந்திருக்கிறாரு, அவர் ஓடுற ஓட்டம் வேகமாக இருக்குது, இதில் நம்ம ஏன் குறுக்கிடணும் அப்படி சொல்லிட்டு நான் ஒன்றுமே பேசலை. கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன், அப்படியே உல்டாவாயிடுச்சு. அந்த அந்த தம்பியுடைய வாழ்க்கை, அந்த சகோதரனுடைய வாழ்க்கை மறுபடியும் பின்மாற்றமாய் போய் குடித்து வெறித்து பாவத்தில் விழுந்து போனாங்க. பாருங்க, ஓடுற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பொறுமையாக ஓடணும். கவனக்குறைவாக ஆவிக்குரிய பெருமையோடு சில நேரங்களில் அவ்வளோதான். அதான் சொல்கிறேனே, சில நேரங்களில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி விட்டார், என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாரோ ஒரு ஊழியக்காரங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கின்னு பெருமை பாராட்டணும்னு சொன்னால், அல்லது வேகமாக யாரையோ ஓடி அவங்களெல்லாம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு நீ என்ன இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறிய அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு வேகமாக ஓடினாக்கா மூச்சு வாங்கி நிற்க வேண்டியது தான்.
நிற்கிறது கூட இலக்குள்ள விழுந்துருவேன். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அதை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. முன்னானவர் யார்? இயேசு. இங்கே அதை நம்ம வாசித்து பார்த்த எபிரேயரில் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர் சொல்றது ரொம்ப கிளியராக சொல்றாரு, இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடுறீங்களா? யாரை நோக்கி ஓடுறீங்க? இயேசுவும் இருக்கிறாரு, உலகமும் இருக்குது. இயேசுவும் இருக்காரு, என் ஆசைகளும் இருக்குது. இயேசுவும் இருக்காரு, நான் சாதனை பண்ணணும், நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்காக ஓடுறேன். நீ ஒன்றுத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது, ஒன்றும் சாதிக்க முடியாது. இயேசு இல்லாமல் நீ எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவை நீ முன்னாடி வச்சு ஓடினாக்கா, பொறுமையோடு ஓடினாக்கா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதுதான் பேதுரு சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. இந்த பெருமைலாம் வந்துடக்கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஓடுகிற ஓட்டத்தில் ஆவிக்குரிய பெருமைகள், சும்மா ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பெருமை, அபிஷேகத்தை பெற்ற உடனே ஒரு பெருமை, ஊழிய அழைப்பை பெற்ற உடனே ஒரு பெருமை, பிசாசு ஓடிட்டாக்க ஒரு பெருமை, அல்லது ஏதோ ஒரு அற்புதம் ஆண்டவர் ஜெபம் பண்ணி, நான் ஜெபம் பண்ணி இதை செஞ்சிட்டார் ஆண்டவர், நான் ஜெபம் பண்ணி தான் நடந்தது, அதில் ஒரு பெருமை. சிலர் பார்த்தீங்கன்னா நகையை கட்டிட்டா அதுலேயும் பெருமை. சிலர் பார்த்தாக்கா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டாக்கா அதில் ஒரு பெருமை, ஒயிட் ட்ரெஸ் போட்டாக்கா அதில் ஒரு பெருமை. எனக்கு அன்பான கவனிங்க, வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது ஊழியமானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, எல்லா மனிதரும் பந்தய சாலையில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த பந்தய சாலையில் ஓடுகிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்கு ஆண்டவர் முன்மாதிரியாய் சில காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வேதாகமத்தில் உண்டு. இந்த சாட்சிகளை நினைத்து கொண்டு இயேசுவை நோக்கி நாம் ஓடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும், ஊழியம் ஜெயமாயிருக்கும், அழைத்த அழைப்பிலே நிலைத்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீ யாரை நோக்கி ஓடுறீங்க? இயேசுவை நோக்கி ஓடுறீங்களா? உங்கள் மனசாட்சி நீங்கள் கேட்டு பாருங்க, தெரியும். இப்போ நம்ம இயேசுவை நோக்கி ஓடும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து, பின்னான காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுட்டு, அதையெல்லாம் மறந்துட்டு முன்பாக இயேசுவை நோக்கி ஓடும் பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்கிறதுக்காக நம்ம எதையும் செய்யக்கூடாது, மற்றவங்க கட்டாயப்படுத்துனாங்கன்றதுக்காக செய்யக்கூடாது, மற்றவங்க திணிச்சாங்கன்றதுக்காக செய்யக்கூடாது, மற்றவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக, மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை லக்கை நோக்கி ஓடணும், இயேசுவை நோக்கி ஓடணும், பழைய காரியங்களை மறந்து முன்னோக்கி ஓடணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ரெண்டாவது லூக்கா சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே சகையு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சகையுடைய வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையாய் இருந்திருக்க வேணும். இவன் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வரி வசூல் பண்ணுகிறவன். இப்போ ரைடெல்லாம் விட்றாங்க பார்த்தீங்களா, இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் வருது பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு ஆள் இவர். ரைடுக்கு போகிறவங்களுக்கு சொல்லவே வேணாம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் இவர். அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரிடத்துலையும் பணங்கணெல்லாம் வாங்கி, லஞ்சம்லாம் வாங்கி, ஏராளமான சொத்து சுதந்திரத்தெல்லாம் சேர்த்துட்டு பார்த்துங்க, மன நிம்மதி இல்லாமல் இருக்கார், சமாதானம் இல்லாமல் இருக்கார்.
ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அவனை காரி துப்புறாங்க. ஐயா அவன் பாவியான மனுஷன் அப்படி சொல்கிறாங்க. ஐயா இவனா இவங்களா சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க ஜனங்க. ஏசு அவன் கூட போறாருன்னு அப்படி சொல்கிறாங்க. அவன் பாவியான மனுஷனாச்சே அப்படி சொல்லிட்டு பாருங்க, இவன் ஒரு காரியத்தை செஞ்சான். என்ன செஞ்சான் வாசிக்கலாம் 3-4 வசனங்கள்ல. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஹல்லேலூயா. என்ன பண்றான் பாருங்க, இவ்வளவு பெரிய ஆபீசரு கூட்டத்தில் போய் பார்க்கறான். கூட்ட நெரிச்சல்ல அவன் குள்ளமாக்குறான். கூட்ட நெரிச்சல்ல இயேசுவை பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியலன்னு உடனே இவன் ஓடுறான். எப்படி ஓடுறான்? முன்னாக ஓடுறான். இயேசு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. கூட்டம், ஏராளமான கூட்டம் வந்துட்டு இருக்கு. அவருக்கு முன்னாடி நான் ஓடணும்னு சொல்லி வேக வேகமாக குட்டி குட்டி காலை வச்சு, அவன் குள்ளமா மனுஷன், பெரிய பெரிய காலாக இருந்திருக்கும், சின்ன சின்ன கால் தான் இருந்திருக்கும். நம்ம 2 அடி வைக்கிறோன்னா 1 அடி தான் வைக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், குள்ள மனுஷன். நம்ம இடங்களில் கூட சில பார்த்துருக்கலாம், குள்ளமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கலாம். அவங்க நம்ம கூட ஓட முடியுமா? கஷ்டம். ஆனால் இந்த மனுஷன் பார்த்துங்க, அவர் இயேசுவை போய் பார்க்க எட்டி பார்த்துக்கிறான். கூட்டம் ஹெவியாக இருக்கிறதுனால இப்போலாம் இன்னும் நடக்குது, அதெல்லாம் இல்லை. கூட்டம் ஹெவியாக இருக்கிறதுனால இயேசு என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. குள்ளமாக வேற இருக்கானா, பார்க்க முடியல. உடனே ஒரு யோசனை வருது அவனுக்கு. நம்ம குள்ளமாக இருந்தான்னா, ஹைட்டாக இருந்தான்னா, எப்படியும் அவரை பார்த்துடணும், இன்னைக்கு பார்த்து தீரணும் அப்படி சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சான். வேக வேகமாக ஓடுறான். ஓடி எங்கேயாச்சும் மேலே இருந்து பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய காட்டத்தி மரம் இருக்கு. காட்டத்தி மரம்னா மரத்தில் ஏறணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 கை வச்சு அப்படி கட்டி பிடிச்சி அதை ஏறுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற கிளைகளை பிடிச்சி அப்படி ஏறுவாங்க. அத்தி மரம் மேலே படர்ந்துருக்கும், கீழெல்லாம் அப்படியே ஸ்டெம்பாக தான் இருக்கும், அது அப்படியே நேராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் இந்த மரத்தை ஏறத்துக்கு எவ்வளோ சஃபர் பண்ணியிருப்பான் பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் பார்த்துங்க. குட்டி குட்டி கால் தான் இருந்திருக்கும். இந்த குட்டி குட்டி காலில் அந்த காட்டத்தி மரம், பெரிய அத்தி மரம், அது மேலே ஏறணுனாக்கா இவன் எப்படி ஏறி இருப்பான்? அவனுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சான் ஓட்டத்தில், இயேசுவை எப்படின்னா பார்த்துடணும். ஹல்லேலூயா. இயேசுவை காணும்படியாய் அவன் ஓடினான். இயேசுவை பார்க்கும்படியாய் அவன் ஓடினான். அவன் அப்படி ஓடனால்தான் அவன் மேலே ஏறி உட்காந்துட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு, அப்பாடா இப்போ இயேசு வருவார், நான் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி அவன் உட்கார்ந்துருக்கும் பொழுது இயேசு வந்து நிற்கிறாரு. சகைவே, சீக்கிரம் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. கீழே இறங்கி வந்தான். அவன் ஓட்டத்தில் ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இயேசுவை கண்டது மாத்திரமல்ல, இயேசுவோடு கூட அவன் தங்கும்படியான ஒரு நிலைமையை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய ஓட்டம் பாருங்க. பழையதை எல்லாத்தையும் தூக்கி போட்டான். நான் லஞ்சம் வாங்கினா தூக்கி போட்டுறேன்ட்டான், நாளை தனியாக திருப்பி கொடுத்துட்றேன்ட்டான், என் சொத்தில் பாதி கொடுத்துட்றேன்ட்டான், எல்லாத்தையும் செய்கிறேன்ட்டான். பழசெல்லாம் தூக்கி போட்டான். முன்னானவை
இயேசுவை மாத்திரம் முன்னாக்க வைத்து இயேசுவை எப்படியாயிலும் பார்த்துடணும் அப்படின்னு வகை தேடி அந்த காட்டத்தி மரத்தில் போனவன் தான் அவனுடைய வாழ்க்கை கத்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுத்தார். இன்னைக்கும் சகையை பற்றி பேசுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாரை பார்க்கறதுக்கு ஓடுறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடினாங்க, கூட்டம் கூட்டமாக ஓடினாங்க. அது கார் வருதோ, பஸ் வருதோ, பைக் வருதோ, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதோ, அது தாங்குமோ, கான்க்ரீட்டோ இல்லையோ, அது ஓலைக்கொட்டாயோ எதுவோ மேலே ஏறி உழுந்து சாவணும். எப்படின்னா பார்த்துடணும். உலகத்தில் இருக்கிற மனுஷன் அப்படிதாங்க, எப்படின்னா பார்த்துடணும். அற்ப ஒரு நபரை பார்க்கறதுக்கு, ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு தன் ஜீவனே கொடுக்குறாங்க, தியாகம் பண்ணுறாங்க, ஓடுறாங்க. நமக்காய் பரலோகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிற இயேசுவை பார்க்கும்படியாய் நாம் ஓடியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஓட்டத்தில் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்காம கண்மூடித்தனமாக ஓடினாக்கா நெருங்கி தான் போவோம். கண்மூடித்தனமாக ஓடினாக்கா ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே வசனத்தை கேட்குறேன், அது இருக்குதோ இல்லையோ, பைபிள் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கே போய் உட்கார்றேன், காணிக்கை என்கிட்ட இருக்குதோ போட்டுடுறேன், வந்துடுறேன், அவ்வளோதான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்மஸ் ஆனால் புது ட்ரெஸ்ஸு, ஈஸ்டர் ஆனாக்கா குட் ஃப்ரைடேக்கு ரொம்ப துக்கமான ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் போட்டுக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நீங்கள் சாதாரணமாக நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. இதில் ஒரு லக்கு உண்டு, இதில் ஒரு எய்ம் இருக்கு, இதனுடைய நோக்கம் இருக்குது. எதை நோக்கி ஓடுகிறோம்? பரலோகத்திலே இயேசுவை காண ஓடுகிறோம். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆசையோடு கூட ஓடணுங்க. சகையு இயேசுவை பார்க்க வேணும்ன்ற ஆசையோடு கூட ஓடுனதுனால்தான் இயேசுவை அவன் பார்த்தான். இவ்வளோ கூட்டமாக இருக்க எப்படி முடியும்? சரின்னு பின்னோக்கி போயிருந்தானாக்கா அவன் இயேசுவை பார்த்திருக்க முடியாது. வேதத்தில் அவன் பெயர் இடம்பெற்றிருக்காது. அவனை குறித்து நான் பேசவும் வாய்ப்பில்லை. இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசுறதுக்கு காரணம், உலகம் முழுவதும் சகையை குறித்து அவன் பேர்லாம் வச்சுக்கிறாங்க நிறைய பேர். காரணம் என்ன? அவன் இயேசுவை பார்க்கும்படியாய் காட்டத்தி மரத்தில் ஏறினது தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? எப்படி ஓடுறோம்? யாரை பார்க்கறதுக்கு ஓடுறோம்? எதை பார்க்கறதுக்கு ஓடுறோம்? பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி ஓடுறது மட்டும் அல்ல, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஓடணும். நான் இயேசுவை பார்த்தே ஆகணும், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தே ஆகணும், இயேசுவை தரிசித்தே ஆகணும். இந்த ஓட்டத்தில் ஓட நினைக்கிறவர்களை தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் நிரப்பி அவளை வழி நடத்துவார். சகையு அப்படி. அவன் இயேசுவை அவன் சுகம் வேணும்லாம் கேட்கல, அவர் என்கிட்ட பேசணும்லாம் கேட்கல, என் வீட்டுக்குள்ளே வரணும்லாம் கேட்கல. அவன் ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு காரியம். அவன் பாவியான மனுஷனாக இருந்தால் கூட, பொல்லாத மனுஷனாக இருந்தால் கூட இயேசுவை காண வேண்டும். ஒரே ஒரு நோக்கம்தான் அவனுக்கு. அதனால தான் அவன் ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறி மேலே உட்கார்ந்து இயேசுவை பார்த்தான். ஹல்லேலூயா. உங்கள் ஓட்டத்தில் யாருங்க இருக்காரு? யாரை பார்க்கறதுக்கு ஓடிட்டு இருக்கீங்க? யாரை பார்க்கறதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை? யாரை பார்க்கறதுக்காக பைபிள் படிக்கிறீங்க? யாரை பார்க்கறதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? யாரை பார்க்கறதுக்காக மணிக்கணக்காக உட்கார்ந்துருக்கீங்க? இது கடமையா?
கடமெல்லாம் கிடையாது, இயேசுவை காண்பதற்காக. ஹல்லேலூயா. உங்களுடைய ஓட்டத்தில் இயேசுவை பார்க்கணுன்ற ஆசையோடு ஓடுறீங்களா? உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படியாக இயேசுவை பார்க்கணும் அப்படின்ற ஆசை தான். பிரியமானவர்களே, இயேசுவை நீங்கள் ஆசையாக கேட்டிங்கனாக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, பரிசுத்தத்தோடு கூட அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பீங்கன்னு சொன்னாக்கா, அவர் அநேகருக்கு அவர் மரித்த பின்பதாக 40 நாள் அளவும் பிரத்யட்சமாய் தரிசனமானார். அநேகருக்கு தரிசனமானார். பவுல் சொல்றார், அகால பிறவியாக எனக்கும் கர்த்தர் தரிசனமானார். பேசுகிற எனக்கும் ஆண்டவர் தரிசனமாகி இருக்கார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க யாரை பார்க்க ஓடுறீங்க? உங்க ஓட்டத்தில் யாரை காண நீங்க ஓடுறீங்க? உங்களுடைய நோக்கம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஓட வேண்டும். இப்போ ஒரு காரியத்தை செய்யணும், பின்னானவைகளை மறந்துடணும், முன்னானவைகளை இயேசுவை பார்க்கணும்னு முன்னாடி ஓடி போயிட்டான். இயேசு போக விட்டுட்டு பின்னாடி போய் மரத்தில் ஏறி நின்று பார்த்தாக்கா இயேசுவை பார்த்துருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ரிவர்ஸில் ஓடி இருக்கான்னு வச்சுங்க, பின்னோக்கி போய் அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் ஏறி நின்றுங்கன்னு, அதுவும் உயரமாக தானே இருக்குது. அதில் மேலே நின்றுட்டு இயேசுவை பார்க்கலான்னாக்கா பார்த்துருக்க முடியாது. முன்னாடி ஓடினா இயேசு வர டைமிங்கை விட முன்னாடி போயிருக்கான். எவ்வளோ வேகமாக ஓடி இருப்பான், அவ்வளோ வேகமாக ஓடினான். அந்த மரத்து மேலே ஏறி உட்கார்ற அளவுக்கு இயேசு வந்துட்டே இருக்காரு. மேலே உட்கார்ந்து அவன் போக பார்க்கும் பொழுது தான் இயேசு அவனை பார்த்து கூப்பிடுறாரு. எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். அவனுடைய உள்ளத்தில் அந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். உங்கள் உள்ளத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற ஆசை இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை காண ஓடணும், அவரை பார்க்க ஓடணும். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை தான் இயேசு ஜெயமுள்ளதாய் மாற்றி கொடுப்பார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இங்கே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:25 வாசிக்கலாம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவரல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். யாருங்க அவர்? ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். பாருங்க, அவன் சொல்றாரு, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் ஓடுறாராம், பணிவிடையை நிறைவேற்றும்படியாய் ஓடுறாராம். அவர் பாருங்க, இயேசு வர்றதுக்கு முன்னாடி வழியெல்லாம் ஆயத்தப்படுத்தி அவர்கிட்ட அநேகர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. இயேசு கூட அவர்கிட்ட தான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டார். பாருங்க, அவர் வர்றவங்களெல்லாம் கண்டபடி திட்டுறாரு. ஞானஸ்தானம் எடுக்க வரவன விரியன் பாம்பின் குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டுறது யார்? ஞானஸ்தானம் எடுக்க வரிய நீ விரியன் பாம்பாச்ச அப்படி சொல்ற, திட்டுறாரு. ஆனாலும் வீட்டுல ஜனங்க அவருக்கு ஞானஸ்தானம் அவர்கிட்ட தான் பெற்றுக்கிட்டாங்க. பாருங்க, இயேசுவும் ஒரு நாள் அவர்கிட்ட வரும்பொழுது இயேசுவும் அவர்கிட்ட தான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நீர் பெரியவர் அப்படி சொல்கிறான். அப்படி பாதரட்சியின் வாரை கழட்டுறதுக்கு கூட நான் தகுதியானவன் கிடையாது. நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்க நீர் என்னிடத்துல எடுக்கலாமா? வேண்டாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இயேசு யாருன்னு. அப்படி சொல்கிறான். பாருங்க, அவன்
தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தபடினால்தான் இயேசு வந்து எனக்கு நீ கொடு, பிதாவுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடு அப்படி சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு சாதாரணமான மனிதன். அவனுடைய சாப்பாடு பார்த்தீங்கன்னா காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் தான். இவன் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான், ஒரு ஆதிவாசி காட்டில் இருக்கிற ஒரு மனுஷனை போல. ஆனால் கர்த்தர் இவனை வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஊழியத்துக்கு அழைத்திருந்தார். இவனுடைய அழைப்பு வித்தியாசமானது, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிற ஒரு அழைப்பு. பாருங்க, அந்த அழைப்பில் அவனுடைய பணிவிடையை, அவனுடைய ஊழியத்தை அவன் பாருங்க ஓடி முடித்தான். அந்த ஓட்டத்தில் அவனை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நடந்தது நிறைய காரியங்கள். அதையெல்லாம் அவன் பாதர் பண்ணல, கவலைப்படல. பாவம்னா பாவம் சொன்னான், நீ பொல்லாத மனுஷனா பொல்லாத மனுஷன் சொன்னான், நீ அக்கிரமக்காரனா அக்கிரமக்காரன் சொன்னான். அந்த தேசத்தினுடைய அதிபர் ஏரோது, கார் பங்கு தேசத்து ஏரோது. அவன் பாருங்க, அவன் அந்த தேசத்தில் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு கூட தொடர்பில் இருக்கிறான், பிலிப்புடைய மனைவியோடு கூட தொடர்பில் இருக்கான். இத யோவான் ஸ்நானகன் ஆவியில உணர்ந்து ராஜான்னு கூட பார்க்கல. அவன் என்னவனா பண்ணுவான்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இதுல நோ காம்ப்ரமைஸ். ஊழியத்தை நிறைவேற்றுக்கு நான் சொல்றது தான் சொல்லுவேன், என்னை நடத்துகிற இயேசுவை குறித்து தான் நான் பேசுவேன். நீ செய்யறது பாவம் சொல்றார், நீ செய்கிற காரியம் துரோகமானது பாவம் என்று சொன்னபடினாலே தான் அவனை தலையை வெட்டி தட்டில் வச்சு கொண்டு வந்து நடனம் ஆடுகிற அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க, அவங்க அம்மா சொல்ல வச்சு. அவன் ஊழியத்தை பாருங்க, எந்த விதத்திலும் போய் ராஜா கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஊழியம் செஞ்சிருக்கலாம்ல, இன்னும் சில காரியங்களை அவன் பண்ணியிருக்கலாம் இல்லை. அதுவல்ல, என்னுடைய ஓட்டத்தில் தவறுன்னு ஒன்று தெரிஞ்சிட்டாக்கா என் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என் பணிவிடையை நிறைவேற்றி முடிப்பேன். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பாங்க, நல்லது. கர்த்தர் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு கேட்பாங்க, ரொம்பவும் நல்லது. அதுக்காகவே சர்ச்சுக்கு போவாங்க, அதுக்காகவே உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்காகவே கூட்டத்துக்கெல்லாம் போவாங்க. எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். எதுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்? நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ஃபேட்லாம் ஏற்றின்னு கொழுப்பாக்கி நல்ல ருத்ரகாத்திரமாக உடம்பு வச்சுக்கின்னு இந்த உலகத்தில் வாழறதுக்கா? ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்க. உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருக்காக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுக்காக இருக்கணும் ஓட்டத்தில். பிரியமானவர்களே, இந்த யோவாசனுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் வந்திருக்க கூடும். அவனை தேடி இயேசுவே வர்றாரு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் அவனை தேடி பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க, அவனை தேடி அதிகாரிகள் போகிறாங்க, அவனை தேடி பணக்காரர்கள் போகிறாங்க, அங்கே இருக்கிற விசுவாசிகள் போகிறாங்க, எல்லாம் அவனை தேடி போகிறாங்க. ஆனாலும் அவன் ஓட்டத்தில் தவறு என்று சொன்னால், பாவம் என்று சொன்னால் அதை கண்டித்து உணர்த்துகிறான். அதனால்தான் ஓட்டத்தை நான் என்னுடைய பணியை ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தில் அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஓடுறோம், சுகத்துக்காக மாத்திரம் இயேசுவை நோக்கி ஓடுறோம், விடுதலைக்காக மாத்திரம் இயேசுவை நோக்கி ஓடுறோம். அல்லது நான் கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதுக்காக இயேசுவை நோக்கி ஓடுறோம்.
இல்லை எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஊழியத்தின் அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவப்பிள்ளை ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால கழுவுனானாக்கா, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருனாக்கா, அந்த வாழ்க்கையை இயேசுக்கு கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை சுகமாக்குறாருனாக்கா, ஏன் சுகமாக்குறாருன்னா நீங்க அவருக்காக ஊழியத்தில் ஓட வேண்டும் என்பதற்காகத்தான். விடுதலை கொடுக்கிறார்னாக்கா, ஏன் விடுதலை கொடுக்கிறார்? நீங்க அந்த ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்பதற்காகத்தான், ஊழியத்தை நிறைவேற்ற ஓட வேண்டும் என்பதற்காகத்தான். நம்ம சுகத்தையும் பெற்றுக்குவோம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்குவோம், விடுதலையும் பெற்றுக்குவோம், அபிஷேகத்தையும் பெற்றுக்குவோம், ஊழியத்தையும் பெற்றுக்குவோம். ஆனால் பாருங்க, ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியாத தடுமாற்றம், ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியாமல் தடுமாறுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஓட்டத்தில் ஊழியம் இருக்கிறத மறந்து போவாதீங்க. உங்கள் ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடுகிற நீங்கள், இயேசுவை பார்க்க ஓடுகிற நீங்கள், உங்கள் ஓட்டத்தில் ஊழியம் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. எல்லா மனிதனும் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் தான். நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் உனக்கு ஐயோனா என்ன, ஐயோனா என்ன, நரகம்னு அர்த்தம். முடிஞ்சு உன் சாப்டர். கேட்குறவங்ககிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஊழியம் செய்யணும். ஏதோ ஒரு விதத்தில் எத்தனையோ விதமான ஊழியங்கள் இருக்கிறது. எத்தனையோ விதமான ஊழியங்களில் நீ ஜெபிக்கலாம், கொடுக்கலாம், அல்லது போய் ஊழியம் செய்யலாம், சாட்சி சொல்லலாம், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. உங்க ஓட்டத்தில் ஊழியம் என்பது மிக முக்கியமான இலக்கு. அதை ஓடி முடிக்கணுங்க. அவன் வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. சில வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்கள் அப்பா கூட ஒரு மீட்டிங் நான் போயிருக்கேன். ஒரு வல்லமையான ஊழியக்காரர். அவர் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாருனாக்கா 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பிசாசு நடுங்கும், அலக்களிக்கும். வல்லமையான ஊழியக்காரர் பாருங்க. ஒரு ஓட்டம், பயங்கரமான ஓட்டம். ஏராளமானவர்கள் வருவாங்க, விடுதலை ஆவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஃபென்ஸ் கட்டியிருப்பாங்க. அப்படியே முன்னாடி மேடைக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படியே சொல்லிட்டு அந்த மாதிரி தடுப்பு போட்டு ஃபென்ஸ் கட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பிசாசுங்க ஆடி நிற்கும் அந்த உள்ள. அப்படி பாதிக்கப்பட்டவங்க அப்படி ஆடிட்டு இருப்பாங்க. பாருங்க, இந்த தேவ மனுஷன் வந்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே இந்த கூட்டத்தில் பயங்கர அற்புதங்கள் நடக்கும், பயங்கரமான விடுதலை கிடைக்கும். பாருங்க, ஓடினே இருந்தார். திடீர்னு உலகம் அவர் வாழ்க்கையில் குறுக்கிட்டுச்சு. உலகம் அவர் வாழ்க்கையில் குறுக்கிட்ட உடனே வேதத்தின் மகத்துவங்களை மறந்து போனார். வேதத்தினுடைய ரகசியங்களை மறந்து போனார். இவர் கொடுத்த கிருபைகளை அவர் விட்டு விட்டார், போக்கடித்து விட்டார். பாருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் சொன்னார், இயேசு பிரம்மா அல்லாஹ் 3 பேரும் ஒன்றுன்ட்டார். 3 பேரும் ஒன்றுன்ட்டார். சொல்லிட்டு பாருங்க, அதோடு நிற்கல. அவர் தன் பெயரை முத்துகிருஷ்ணன் மாற்றிக்கிட்டார். இந்த ஊழியக்காரை பற்றி ஒருவேளை பழைய ஆட்களுக்கு தெரியும். பாலார்சீர் லாரி என்பது அவருடைய பெயர். முத்துகிருஷ்ண லாஹரின்னு சொல்லி பெயரை மாற்றிக்கிட்டார். அவருடைய முடிவு, அவருடைய ஓட்டம் பயங்கர ட்ராஜடி, பயங்கரமான ஒரு முடிவாய் அவருடைய முடிவு மாறினது. ஒரு மடம் வச்சிட்டாரு. அந்த மடத்தில் எல்லாரும் கொண்டு வந்து இவர் புதிய சத்தியத்தை புகுத்த ஆரம்பிச்சிட்டாரு.
பாருங்க, ஓட்டத்தில் இவ்வளோ பெரிய வல்லமையான ஊழியக்காரர் தான், அப்படி ஓட்டத்தில் தோல்வி, ஊழியத்தை நிறைவேற்றல, ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கல, பின்மாற்றமாய் போய் விழுந்து போனார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்கள் கைகளில் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நீங்கள் ஓடி முடிக்கும் வரை செய்யணுன்றது தான் கர்த்தருடைய விருப்பம். ஹல்லேலூயா. உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ஊழியத்தை என்ன காரியங்களை வச்சு நீங்கள் செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க? பிரியமானவர்களை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்க, கர்த்தர் அதுக்கு தான் ஆசீர்வாதத்தை தராரு. ஆனால் ஊழியம் என்பது ஒவ்வொரு மனிதனும் அந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் எல்லாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். வாழ்க்கையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் சாட்சியுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யணும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடணும். நாங்களும் கூட அப்படித்தான் அழைத்த அழைப்பில் உறுதியாய் தரித்திருந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறோம். நீங்கள் ஓடுவீங்களா? உள்ளது உள்ளதுபடியாக இருக்கணும். இதில் கபடு கிடையாது, மாய்மாலம் கிடையாது, ஏமாத்துற வேலை கிடையாது, வஞ்சிக்கிற காரியம் கிடையாது. உண்மையாய் ஓடணும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் உண்மையாய் ஓடணும். இயேசு அந்த கிரீடத்தை பெரும்படியாக நம்மை அழைக்கும் பொழுது, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே மகிமையில் பிரவேசி என்பார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, லக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி ஓடுறோம், இயேசுவை பார்க்கும்படியாய் ஓடுறோம், இயேசுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் ஓட வேண்டும். இதுவரை ஆண்டவர் எங்களை இந்த ஊழியத்தின் பாதையில் 24 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து வரும்படியாய் உதவி செய்துட்டார். முழு நேர ஊழியத்தில் இன்னும் லக்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த லக்கை நோக்கி இந்த உலகத்திலே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற நாட்கள் வரை நான் ஓடி முடிக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய வாஞ்சை. அதுக்கு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, வேற ஒரு விருப்பம் கிடையாது. இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் நமக்கு கிடையாது. எனக்கு அழைத்த அழைப்பில் உறுதியாக இருந்து ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்கணும். இந்த 19வது ஆண்டு துவக்க விழாவில் என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு உங்களுடைய ஜெபம் தேவை. உங்கள் கைகளிலும் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் இந்த ஓட்டத்தில் என்னோடு கூட தொடர்ந்து ஓடும் பொழுதுதான் அவருடைய விருப்பங்களையும் அவருடைய திட்டங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் செய்து முடிக்க முடியும். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான், எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான், எல்லாரும் அப்போஸ்தலர்கள் தான், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. அவரிடத்துல பட்சபாதம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அழைப்பு, ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அவருடைய திட்டங்கள் உண்டு. அதை அந்த வழியில தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். யாருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு ஆண்டவர், நான் ஊழியக்காரன் கிடையாது, நான் விசுவாசி, நான் உட்கார்ந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போவேன், அவ்வளோதான் என் வேலை. 50 வருஷமானாலும் அப்படி தான் இருப்பேன், 100 வருஷமானாலும் அப்படி தான் இருப்பேன். வருவேன், உட்காருவேன், அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, கேட்பேன், காணிக்கை போடும், போயிடுவேன்.
ஓட்டத்தை முடிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையில் பிரவேசிக்கும் பொழுது கேட்பார், ஓட்டத்தில் உண்மையா நீ என் ஊழியத்தை செஞ்சியா? திருட்டு வேலை செய்யறதுக்காக ஊழியத்தை செஞ்சியா? அல்லது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருந்தியா என்று ஆண்டவர் கேட்பார்ல. எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம், எல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் நின்று ஓடிட்டு தான் இருக்க. நீ ஓடுறியோ ஓடலையோ இல்லையோ, வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு நிமிடமும் ஓடிட்டு இருக்கு. இது ஒரு எண்டுக்கு வரும், கட்டாயம் அந்த லக்கை நாம் தொடரும் முடிக்கும் ஒரு ஓட்டமாக இருக்கும். அந்த ஓட்டத்துக்கு முன்னாடி இயேசு ஓடி இருந்தாக்கா, இயேசுவை நோக்கி ஓடி இருந்தாக்கா, இயேசுவை காண ஓடி இருந்தாக்கா, அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஓடி இருந்தாக்கா, உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தான் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஓடணும், தொடர்ந்து ஓடணும், பெருமை இல்லாமல் ஓடணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற நீங்கள், எனக்கு அதெல்லாம் கிடைக்காதுப்பா, நான் சும்மா ஓடுறேன் அப்படி சொல்வீங்களா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு தான். 100 பேர் ஓடுவாங்க, அல்லது 10 பேர் ஓடுவாங்க. 10 ட்ராக் இருக்கலாம், அல்லது 8 ட்ராக் இருக்கலாம், ஓட விடுவாங்க. அது எல்லாருமே கேட்டாக்கா நான் வருவேன், ஃபஸ்ட் எடுப்பேன், நான் அந்த கப்பை பெறுவேன் அப்படி சொல்லி தான் லக்கை நோக்கி தான் அவங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே இருக்கும். எல்லாரும் ஓடுறாங்க, ஆனால் எல்லாருமே பாருங்கள் பாதையில் நிற்க மாட்டாங்க. அந்த அந்த லைனை கிராஸ் பண்ணி தான் தோல்வியோ வெற்றியோ, அதை கிராஸ் பண்ணி தான் அவங்க நிற்பாங்க. அவங்க தான் முன்னாடி ஓட்டாங்களான்னு பாதையில் நின்று மாட்டாங்க. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி நம்ம இந்த கிருபையின் கூடாரத்தில் வந்திருக்கிற எல்லாருமே ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் யாரை நோக்கி ஓடுறோம்? யாரை காண ஓடுறோம்? எதற்காக ஓடுறோம்? எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுப்பீங்களா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுப்பீங்களா? அப்படி கொடுக்கும் பொழுது தான் கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைனாக்கா பாதியிலே எல்லாம் போயிடும், தோல்வியை சந்தித்துருவோம், பேக்ஸ்லைட் ஆகிடுவோம், பின்மாற்றம் ஆகிடுவோம். பழைய காரியங்களை விட்டுருங்க, பின்னானவைகளை விட்டுருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும். இனி நீங்கள் ஓட போடுகிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடுங்க. அவர் எப்படின்னா பார்க்கணும்னு ஓடுங்க. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்ற ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருந்த இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, சோஷியல் மீடியாவில் பார்க்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் உம்மை நோக்கி ஓட கிருபை தாங்க, உம்மை காண கிருபை தாங்க. இயேசுவே ஓட்டத்தில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை முழுமையாய் ஓடி முடிக்க கிருபை தாங்க. இதை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட ஆவியானவர் இடைப்படுவீராக, உங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில்.